ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற சாதம் கரெக்டாக தீந்துரும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாதம் பத்தவே பத்தாது. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சாதம் இந்த மாதிரி நிறையா மீந்துரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டு சாதத்தை இந்த மாதிரி உதிர்த்து ஆட் பண்ணிட்டு 3/4 கப் அளவு சுத்தமான பாசிப்பருப்பை சேர்த்து இந்த சாதத்துக்கும் பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட மூடி போட்டு லைட்டாக மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வந்த உடனே ஒரு சிட்டிகை அளவு உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் வச்சிடலாம். 4லிருந்து 5 விசில் விட்டு எடுக்கணுங்க. பாருங்க இப்போ ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ நம்மளுடைய சாதமும் பருப்பும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வெந்திருக்கு. இதை வந்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் அளவு வெள்ளை சர்க்கரையும் போட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையாக சக்கரை பொங்கல் தயார். ட்ரை பண்ணுங்க.